கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1356 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். எல்லாரும் நலமாக வாழ்வீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசித்து இந்த வார்த்தையை உங்களுக்கு தருகின்றேன். இன்றைய நாளிலும் நீதிமொழிகள் 12:22 சொல்லுகிறது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். இந்த உலகத்திலே நாவு ரொம்ப முக்கியம், உதடு ரொம்ப முக்கியம். பேசுவதற்கு உதடு பயன்படுகிறது, நாவு பயன்படுகிறது, பற்கள் பயன்படுகிறது. அவற்றை சரியாக பயன்படுத்த வேண்டும். உங்கள் நாவு, உதடுகள், பற்கள் பொய் உதடுகளாய், பொய் பற்களாய், பொய் நாவாய் இருக்குமானால் அது கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை பேசாதிருங்கள். கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை பேசாதிருங்கள். ஒருவேளை பொய் உதடுகள் சாத்தானுக்கு, துஷ்ட ஆவிகளுக்கு பிரியமாயிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கோ அது அருவருப்பானது. பொய் பேசாதிருங்கள். துன்மார்க்கர் தீமையினால் நிறையப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பொய் பேசுகிறவர்களை வேதம் துன்மார்க்கர் என்று சொல்லுகிறது. துன்மார்க்கமாய் வாழாதிருங்கள். நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். நாவிலிருந்து நல் வார்த்தைகள், ஞானமுள்ள வார்த்தைகள், பரிசுத்தமுள்ள வார்த்தைகள் வெளிவரட்டும். பிறரை குறை சொல்லி பேசுவதை நிறுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை நீக்கிவிட்டு, அழுக்குகளை நீக்கிவிட்டு பரிசுத்தமாய் பேசுங்கள். பரிசுத்தமான வார்த்தைகள் உங்கள் உதடுகளில் இருந்து வெளியே வரட்டும். உங்கள் உதடுகளை பரிசுத்தமாய் பேசுவதற்கு மாத்திரம் பயன்படுத்துங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு யார் யாருடைய உதடுகள் பரிசுத்தமாய் பேசுகிறதோ அவர் அந்த உதடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் விரும்புகிறேன். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அன்பு மகளே, மகனே, உன் வார்த்தைகள் கவனமாயிருக்க வேண்டும். நீ வார்த்தைகளை சிந்திவிட்டால், வார்த்தைகள் அழுக்குகளோடு கீழே சிந்திவிட்டால் அதற்கு பிறகு அவற்றை பரிசுத்தப்படுத்துவது கடினமான காரியம். எனவே வார்த்தைகளை பரிசுத்தமாய் பேசுங்கள், ஞானமாய் பேசுங்கள், காயப்படுத்தி பேசாதிருங்கள். பொய் உதடுகள் வேண்டாம். உண்மையான உதடுகளாய் உங்கள் உதடுகள், உங்கள் நாவுகள், உங்களுடைய பேச்சு மாறட்டும். உண்மையுள்ளவர்களுக்கு தேவன் பரிபூரண ஆசீர்வாதத்தை தருகிறார். எப்பொழுது உன் உதடு பொய்யிலிருந்து விடுபட்டு உண்மையான உதடுகளாய், உண்மையை பேசுகிற நாவாய் மாறுகிறதோ அன்றைக்கு நீ ஆசீர்வாதங்களை பெறுவாய். அன்றிலிருந்து உன் ஆசீர்வாதம் தொடங்குகிறது. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானது. உண்மையை பேசுங்கள். உண்மையுள்ள மனிதனாய் மாறுங்கள், மனுஷியாய் மாறுங்கள். ஆசீர்வாதத்தை நீங்களும் உங்கள் சந்ததியும் பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.